பூரி சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால காலையில் எழுந்த உடனே பூரி தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எழுந்திரிச்சேன். நைட்டே பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா காலையில் அந்த சிங்க் எம்டியாக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாத்திரத்தெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பால் காயறதுக்குள்ளே இந்த சைடு மாவும் பசைஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு வச்சாச்சு. நான் வீடியோ ஷூட் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு. இந்த 2 நாளாக வந்து அத்தை இருந்தப்போ எடுத்த வீடியோஸை தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நான் தான் எடுக்கணும். நான் எப்போவுமே முன்னாடி நாள் எடுத்த வீடியோவை அடுத்த நாள் அப்லோட் பண்ணுவேன். நேற்று வீடியோ எடுக்காதனால இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே தான் பண்ணேன். அதுவும் காலையில் 5:45 முடிச்சிட்டேன். ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் மூடி வச்சு சாஃப்டாக வதக்கணும். அப்புறமா நான் புளிப்புக்காக 1/2 தக்காளி சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கடலை மாவும் கரைச்சி ஊற்றிருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரும்போது உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு உப்பு பார்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. பூரி வந்து நான் எப்பவுமே சின்னதாக தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். இந்த டைம் எனக்கு எல்லா பூரியுமே உப்பி வந்துருச்சு. சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்கா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டால் சூப்பராக வரும்.